Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometry ல exercise 3.7ல question number 2 வாங்க question குள்ள போலாம். If a plus b plus c equal to 2s, then prove that sin s minus a sin s minus b plus sin s minus c which is equal to sin a sin b. So இதுல பாத்தீங்கன்னா நம்ம LHS equal to RHS ன்னு தான் prove பண்ண போறோம். So first நம்ம LHS எடுத்து எழுதிக்கலாம். So LHS பாத்தீங்கன்னா sin s minus a sin s minus b plus sin s minus c. ஓகேங்களா? ஸோ LHS இப்போ எடுத்து எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை ரெண்டுத்தையும் தனியாக யூஸ் பண்ணி அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரெண்டுத்தையும் தனியாக யூஸ் பண்ணி அதோட வேல்யூவை கண்டுபிடிச்சி கடைசியாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ எடுத்துக்க போகிறது sin s minus ஏவையும் sin s minus பியையும் தான். ஓகேவா? ஸோ இதை பார்க்குறதுக்கு நமக்கு sin a sin b மாதிரி இருக்குது. அதோட ஃபார்மில் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது sin a sin b. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 இல்லாததுனால நான் அதை ரைட் ஹேண்ட் சைடில் 1/2ன்னு போட்டுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ 1/2 cos a minus b minus cos a plus bன்னு வரும். ஓகேங்களா? இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு half cos a minus b இல்லையா? ஏக்கு பதிலாக நான் s minus a எழுதணும், பிக்கு பதிலாக s minus b எழுதணும். அப்போ மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எஸ் ப்ளஸ் பி ஆகிடும். ஓகேவா? ஸோ மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பின்னு எழுதணும் இல்லையா? ஸோ ஏ ப்ளஸ் பின்னும் போது எஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் எஸ் மைனஸ் பின்னு எழுதுகிறோம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இதை நம்ம இன்னும் சால்வ் பண்ணலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸும் இந்த எஸ்ஸும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கேன்சல் ஆகலை. ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹாஃப் காஸ் இங்கே பாருங்கள், இங்கே பி வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால அதை நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன். ஸோ பி மைனஸ் ஏ மைனஸ் காஸ் 2s மைனஸ் ஏ மைனஸ் பின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2sன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2sன்னு சொல்லும்போது இதுக்கு பதிலாக நான் இப்போ இதை அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா c which is equal to 2s மைனஸ் ஏ மைனஸ் பி இல்லையா? அப்போது இங்கே நான் காஸ் ரெண்டு சைடும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு காஸ் c which is equal to காஸ் 2s மைனஸ் ஏ மைனஸ் பி. ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு பதிலாக நான் காஸ் 2s மைனஸ் ஏ மைனஸ் பிக்கு பதிலாக காஸ் சின்னு போட்டுக்கலாம் தானே? ஸோ நான் இப்போ அதை போட்டுக்க போகிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 காஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் காஸ் சின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே இதை வந்து சால்வ் பண்ண முடியாது. ஸோ அடுத்த ரெண்டுத்தையும் எழுதிக்கலாம். அடுத்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா sin s மைனஸ் சி. இந்த ரெண்டுத்தையும் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கும் நம்ம அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். sin a sin b ஃபார்முலா தான். ஸோ sin a sin b ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 1/2 cos a ப்ளஸ் b இல்லையா? ஸோ a ப்ளஸ் பின்னும் போது a மைனஸ் b, ஸோ s மைனஸ் s ப்ளஸ் சின்னு வரும். அதே மாதிரி மைனஸ் காஸ் a ப்ளஸ் பின்னும் போது s ப்ளஸ் s மைனஸ் சின்னு வரும். ஓகேங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் எஸ் மைனஸ் எஸ் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் காஸ் சின்னு கிடைக்கும். அதே மாதிரி மைனஸ் காஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 2s மைனஸ் சின்னு வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பழையபடி தான். ஸோ இங்கே வந்து பாருங்கள், காஸ் 2s மைனஸ் சிக்கான இது வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2sன்றது தெரியும். எனக்கு இப்போ a ப்ளஸ் பி மட்டும்தான் தேவைன்னும் போது அப்போ 2s மைனஸ் சின்னு ஆகிடும் அது. ஸோ ரெண்டு சைடும் காஸ் பண்ணோன்னா காஸ் a ப்ளஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் 2s மைனஸ் சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் 2s மைனஸ் சிக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன்? காஸ் a ப்ளஸ் பின்னு எழுத போகிறேன். ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 காஸ் சி மைனஸ் காஸ் a ப்ளஸ் பின்னு வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுக்கு?
ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ரெண்டுத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணும்போது ஒரே இதுவாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ 1/2 cos b minus a minus cos c plus 1/2 cos c minus cos a plus bன்னு வரும். ஓகேங்களா. ஸோ இதை பாருங்கள், இது b மைனஸ் ஏனாலும் a மைனஸ் பினாலும் ஒன்று தான். ஏன்னா cos மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் தீட்டான்றதுனால இதை மாற்றி எழுதிக்கலாம். அதாவது b மைனஸ் ஏன்னு இருக்கிறது a மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம 1/2ன்றதை காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ 1/2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு cos a மைனஸ் b மைனஸ் cos c ப்ளஸ் cos c மைனஸ் cos a ப்ளஸ் பின்னு வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பார்க்கலாம். மைனஸ் cos c ப்ளஸ் cos c கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு half cos a மைனஸ் b இருக்குது, மைனஸ் cos a ப்ளஸ் b இருக்குது. ஸோ இப்போ இது எதோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா sin a sin bக்கான ஃபார்முலா தான் இது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம sin a sin bன்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட RHS. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.